ஹாப்பி மார்னிங் மக்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்கன்னா அங்க எல்லாரும் வந்து சிஎஸ்ஆர் அப்படின்னு பேசிக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல வந்து நம்ம சிஎஸ்ஆர்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரெண்டாவது வந்து எஃப்ஐஆர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எஃப்ஐஆர்னா என்ன அப்படின்னு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டு, எப்ப போலீஸ் எல்லாம் சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணிட்டாங்களா, ஃபைல் பண்ணிட்டாங்களா அப்படிலாம் கேட்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால சார்ஜ் ஷீட்னா என்னன்னு சொல்ல போறேன். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போறது சிஎஸ்ஆர். சிஎஸ்ஆர் அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு பேரு. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்னன்னா போலீஸோடைய டெய்லி டைரி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றாடம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் என்னென்ன கேஸ் வந்து கொடுக்க வராங்க, ரிப்போர்ட் பண்றாங்களோ அதை எல்லாத்தையுமே அந்த டைரியில வந்து டைம் வாரியா நோட் பண்ணிட்டே வருவாங்க, தொடர்ச்சியா பண்ணிட்டே வருவாங்க. நீங்க நிறைய படங்கள் எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. டைரியை பாருங்க அப்படின்வாங்க, அந்த டைரியில ஏன் கிழிச்சிருக்கீங்க, டைரியில ஏன் மாற்றம் இருக்கு அப்படிலாம் கேட்பாங்க. ஏன்னா அதுவும் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் நம்ம வந்து ஒரு கிரைம் கேசஸ் டீல் பண்ணும்போது. ஸோ டெய்லி டைரி ரிப்போர்ட்டுங்கிறதா சிஎஸ்ஆர்ன்றது, கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரிப்போர்ட் பண்ண போறீங்க ஒரு அஃபென்ஸை பத்தி அப்படின்னா, அந்த அஃபென்ஸை வந்து யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அந்த அஃபென்ஸை நேரடியாக பார்த்தவங்க, அந்த கிரைமை நேரடியாக பார்த்த சாட்சிகள் போவாங்க. அப்படி இல்லைன்னா நேரடியாக அந்த 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 கிரைம்ல பாதிக்கப்பட்ட நபர்கள் போவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க, சொந்தக்காரர்கள் போவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஒரு இடத்துல நடந்து போயிட்டே இருக்காரு ஒருத்தர். அப்போ வந்து ரோட்ல வந்து ஒரு செயின் ஸ்நாச்சிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, யாரு செயினை இழுத்து அறுத்தாங்களோ அவங்களையும் பாக்குறாரு, அவங்க வண்டி நம்பர், பைக் நம்பரை நோட் பண்றாரு, அந்த அம்மாவையும் பாக்குறாரு, டைம் பாக்குறாரு, எல்லாமே அவருக்கு தெரியுது. அப்படின் போது அவர் நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த ரிப்போர்ட்டை பண்ணுவது விட்னஸ்ங்கிற முறையில அவர் போய் பண்ணலாம். ரெண்டாவது, அந்த பாதிக்கப்பட்ட நபர், அந்த அம்மா கழுத்துல இருந்து செயின் அழுந்தது இல்லையா, அந்த அம்மா ஒருவேளை எழுந்து நடக்க முடிய கண்டிஷன்ல இருந்தாங்கன்னா அவங்களே நேரடியா போய், ஐயா நான் இத்தனை மணிக்கு இங்க போயிட்டு இருந்தேன், இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த பாதிக்கப்பட்ட விட்னஸ் வந்து நேரடியா போக முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காங்க, ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் போய் என்ன செய்யலாம், அவங்களுடைய சொந்தக்காரங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, இதை வந்து இந்த இந்த அஃபென்ஸை வந்து நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ், இன்னொன்னு வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸ் டைப் ஆஃப் அஃபென்சஸ், அதாவது கிரைம்ஸ். அது மாதிரி எடுத்துக்காட்டு என்னன்னா, அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ரேப்பு, மர்டரு, டெக்காய்டினா என்ன, நீங்க இந்த தீரன் அதிகாரம் படம்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து வருவாங்க, எந்தாவது ஒரு ஊர் விட்டு ஊர் வருவாங்க, திருட மட்டும் செய்யாம என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து ரொம்ப கொடிய முறையில தாக்கி அவங்கள வந்து ஈவன் ரேப் பண்ணுவாங்க. அதாவது திருடன் வந்தா திருடன் பொருளை மட்டும் எடுத்துட்டு போறது. இந்த டெக்காய்டில பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணுவாங்க, மர்டர் இருக்கும், ரேப் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். அதனால ரொம்ப அடிச்சு ரத்த கலரியா ஆகிரும், அந்த இடமே பார்க்க முடியாத நிலைமைக்கு போயிடும். அந்த மாதிரியான சீரியஸ் அஃபென்சஸ் எல்லாம் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ்ல வரும். இந்த காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு பெயில் கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு கண்டிப்பா சிறை தண்டனை அதிகபட்சம் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தான் கிடைக்கும் காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு. சரிங்களா? அதே மாதிரி ரெண்டாவது வகையான குற்றங்கள் வந்து நான் என்ன சொன்னேன், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுனா சீரியஸ் குற்றங்கள். இதுல வந்து சீரியஸ் இல்லாம லெஸ் சீரியஸ் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு, ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறது, இல்லைன்னா வந்து ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் பண்றது குடிச்சிட்டு, இல்லைன்னா வந்து ஒரு டிஃபமேட்ரியா யாரையாவது பேசுறது பொது இடங்கள்ல நின்றுட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்ல வரும். இது வந்து பெயிலபிளும் கூட, நான் பெயிலபிள் கிடையாது, இதுக்கு பெயிலபிள். கண்டிப்பா இதுக்கு வந்து பெயில் கிடைக்கும். அது மாதிரியான அஃபென்ஸ். கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர்ல என்ன மாதிரியான குற்றங்களுக்காக போடுவாங்க அப்படின்னா, மெயினா நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு தான் போடுவாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த குற்றத்தை போய் நம்ம ரிப்போர்ட் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க, அதை அவங்களுடைய டெய்லி ரிப்போர்ட்ல நோட் பண்ணிப்பாங்க. என்ன குற்றம், என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அதை மட்டும் யாருக்கு நிகழ்ந்தது அதெல்லாம் எழுதிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு அந்த காப்பியை, ரிசிப்டை கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் காப்பின்னு சொல்லலாம், ரிசிப்ட்னு சொல்லலாம். அதை வந்து வாங்கிப்பாங்க. இதே வந்து காக்னிசபிள் அஃபென்ஸா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய சீரியஸ் அஃபென்ஸ், நம்ம பார்த்துடுறோம், ஒரு கொலையை பார்த்துடுறோம், நான் பார்த்த உடனே நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன், அதாவது ரிப்போர்ட் பண்றேன். அவங்களுக்கு பேர் வந்து இன்ஃபார்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பார்த்தோமோ அதை போய் சொல்றவங்க இன்ஃபார்மெண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, போலீஸ் கிட்ட போய் சொன்ன உடனே எங்க நடந்தது, என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சு ரிட்டன்ல கம்ப்ளைண்ட் வாங்கிப்பாங்க. வாங்கினதுக்கு பிறகு இது உண்மைதானா, இந்த நேரத்துல இந்த மாதிரியான
உண்மையான ஒரு கொலை நடந்ததா, இதை வந்து இப்படி ஒரு சீரியஸான விஷயம் நடந்ததா அப்படின்னு அவங்க ஒரு கள ஆய்வையும் மேற்கொள்வாங்க. இவங்க வந்து ரிப்போர்ட்டை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கள ஆய்வையும் மேற்கொண்டு இவங்க கொடுத்ததெல்லாம் உண்மைதானா என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஒரு எஃப்ஐஆர் ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு பேரு, முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஃப்ஐஆர் ரெடி பண்ணிட்டதுக்கு அப்புறம் இன்னும் வந்து எஃப்ஐஆரோட ஒரு பிரச்சனை முடிஞ்சிருமானா முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் வந்து நல்லா அந்த விஷயத்துல இறங்கி யார் வந்து எங்க நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, இந்த குற்ற பின்னணி என்ன, அப்புறம் வந்து யாரெல்லாம் இதுல ஈடுபட்டிருக்காங்க, இதுல வந்து இது தொடர்ந்து இதுல ஈடுபட்டவங்களுக்கு வந்து நிறைய பின்னாடி வந்து அவங்க வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டரா இருக்காங்களா, யாரெல்லாம் இருக்காங்க, இதுக்கு யாராவது தூண்டுதலா இருக்காங்களா, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நோட் பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க. அதை எல்லாமே வந்து ஒரு அறிக்கையா ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட் எப்ப நடந்தது, டைம், அதை ஃபுல்லா எழுதி எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதோட போலீஸோட ஒர்க் முடிஞ்சிரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சார்ஜ் ஷீட் எடுத்துட்டு போய் நீதிமன்றத்துல சமர்ப்பித்துருவாங்க. அங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீதிமன்றத்துக்கு அந்த ரிப்போர்ட் போனதுக்கு அப்புறம் நீதிமன்றத்துல அந்த குற்றத்தினுடைய தொடர்ச்சியான அந்த வழக்கு வந்து தொடர்ந்து நடத்தப்படும். இப்ப நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்திருக்கோம், சிஎஸ்ஆர்னா என்னன்னு பார்த்திருக்கோம், எஃப்ஐஆர்னா என்னன்னு பார்த்திருக்கோம், சார்ஜ் ஷீட்னா என்னன்னு பார்த்திருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க போகும்போது என்னெல்லாம் நம்மள கேட்கணும், என்ன மாதிரியான அஃபென்ஸ் அப்படின்ற டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுடைய டே டு டே லைஃப்ல நீங்க வந்து இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்க முடியும். நன்றி. தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்க. என்னோட சேனலை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற எல்லா விஷயங்களும் உங்களை உடனடியாக வந்து சேரும். என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. என்னை தொடர்பு கொள்ள நினைக்கிறவங்க அந்த நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.